அழைத்தார். அவர் உணவு தர மறுக்கவே மடப்பள்ளியின் பின்பக்கம் வழி உடனே அதுவரை அடிக்காமல் இருந்த மணியானது தானே ஒலிக்க ஆரம்பித்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. அன்னதானமே இன்னும் ஆரம்பிக்கவில்லை, அதற்குள் மணி ஒலித்து விட்டதே என அனைவரும் ஆச்சரியமடைந்து போய் பார்த்தபோது அங்கே பட்டினத்தடிகளை அனைவரும் தரிசித்தனர். உடனே மன்னனின் தோஷமும் விலகியது என்கிறது தல வரலாறு. இன்றும் பூம்புகாரில் நடக்கும் பட்டினத்தடிகள் திருவிழாவில் 7ஆம் நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது. அன்று பட்டினத்தாரே சூட்சும ரூபம் கொண்டு இந்த கோயிலில் எழுந்தருளுகிறார் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு பற்றிய பாவங்களும் தோல் தொடர்பான பிணிகளும் நீங்கும். அபிஷேகம், வண்ண மலர் மாலைகள், கெட்டியர் மாலைகள் அலங்காரத்தில் எழிலார்ந்த திருக்கோலத்தில் காட்சி அருளிய வலப்புற நாதருக்கு அடுக்கு தீப ஆராதனையும் பஞ்ச தீப ஆராதனையும் நடைபெறுவதை தரிசித்துவிட்டு அவருடைய சந்நிதிக்குள் செல்கிறோம். வடுவகிர் கண்ணி என்ற திருப்பெயர் ஏற்று அபய வரத ஹஸ்தங்களும் மேலிரு கரங்களில் மலர்களும் கிளியும் கொண்டு காட்சி அருள்கிறாள். அம்பிகைக்கு நடைபெற்ற தீபாராதனையுடன்
மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் பிச்சாடனருக்கு நடைபெற்ற அனைத்து தீபாராதனையும் தரிசித்துவிட்டு மறுபடியும் இறைவனின் சந்நிதிக்கு செல்கிறோம். இறைவனை கற்பூர ஆரத்தியில் தரிசித்த வேளையில் நம் மனதில் வானவர் நாடொரும் வந்திரைக்கும் வலம்பொரு நாதர் என்று திருஞான சம்பந்தரும் பட்டுடுத்து பவளம் போல் மேனியெல்லாம் பசுச்சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ நடனமாடி இங்கே வந்தார் என்று அப்பர் பெருமானும் எனக்கினி திணைத்தனை புகலிட மறித்தேன் மனக்கினியவன் இடம் வலம்புறமே என்று சுந்தரரும் பாடி பரவிய பெருமானின் பேரருள் திறம் என்றும் நம்முடன் இருந்து நலமும் வளமும் சூழட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு கோயிலிலிருந்து புறப்படுகிறோம். தனஞ்சய என்றவர் பார்த்தீங்கன்னா பெரிய சிவ பக்தர். அவரோட பணியே பார்த்தீங்கன்னா ஆலய பணிகள் மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு மெயினாக பண்ணுறது. பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி காலம் உடல்நிலை பாதிப்பில் படுத்த படுக்கையில் இருக்கார். அப்போ அவரோட பையன் வந்து கேட்குறார், உங்களோட கடைசி ஆசை என்னன்னு அப்படின்னு கேட்குறார். இப்போ சொல்கிறாங்க, நான் காலமானதுக்கு அப்புறம் என்னோட அஸ்தி எடுத்துன்னு இருக்கிற புண்ணிய தீர்த்தம் புண்ணிய ஸ்தலம் எல்லா இடத்துக்கு போ, எங்கே போய் என்னோட அஸ்தி வந்து மலராக மலருதோ அங்கே தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு பையன் பார்த்தீங்கன்னா காலமானதுக்கு அப்புறம் அஸ்தி எடுத்துட்டு காசி ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கும் போறாராம். எங்க போய் அஸ்தி வந்து மலராக மலரல. ஒரு நாள் இந்த ஊருக்கு வராரா, குளத்துல போடுறாரா, தாமரை மலர்களாக மலர்ந்தது ஐதீகம். ஏதோ அஸ்தியை கரைக்கிறார். கரைச்சிட்டு வந்து இங்க பிரார்த்தனை பண்ண இடம்னா அப்பா வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி இங்க பிரார்த்தனை பண்ண இடம். அதனால பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் உள்ளவால காசி ராமேஸ்வரம் போக முடியாதவால இந்த ஸ்தலத்துல அமாவாசை தினத்துல வரலாம். அமாவாசை தினத்துல வந்து சுவாமிக்கு வந்து மோட்ச தீபம் ஏத்துல பித்ருகள் தோஷ நிவர்த்தி. எப்படி உங்களுக்கு ஆவடையார் கோயில்ல வந்து பாவக்காய் சாதம் நைவேத்தியம் பண்றாங்க, அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா அகத்திக்கரையில வந்து சாதம் பண்ணி சுவாமி சுயமுக நைவேத்தியம் பண்ணுவோம். அமாவாசை ஒரு நாள் மட்டும்தான் சுயமுக நைவேத்தியம் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணுவோம். அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணா இந்த பெண் தோஷம் பித்திருக்கள் தோஷம் எல்லா விதமான தோஷங்களும் விலகிறதாக ஐதீகம்னா. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஜிஆர்டி பிரைட்ஸ் மற்றும் சத்யா குடுக்குலு ஏசி ஆஃபர்.